தமிழ்நாட்டில் 14 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து உத்தரவு. மதுரை காவல் ஆணையராக ராஜேந்திரனும், சேலம் காவல் ஆணையராக ஜோஷி நிர்மல்குமாரும், திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக ராஜேஸ்வரியும் நியமனம். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், வினோத், மரிய பெல்சனுடன் முதலமைச்சர் ஆலோசனை. பட்ஜெட் தயாரிப்பு குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் சந்திப்பு. முதலமைச்சர் விஜயை செர்ஜியோ கோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தகவல். சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட அனைத்து கேள்விகளுக்கு முதலமைச்சர் விஜய் நாளை பதிலளிப்பார். அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. பொறுத்தவரையிலும் இன்று அதை முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர் நாளை பதில் சொல்ல இருக்கிறார். சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை குறித்து அவதூறு பேசியவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் கடும் கண்டனம். இந்த நாட்டினுடைய தமிழ்நாடு அரசினுடைய பொக்கிஷம் அவர்களை குறித்து மீண்டும் மீண்டும் இப்படி சிறுமைப்படுத்தி பேசியதற்காக மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அதை கண்டிக்க வேண்டும். சிங்க பெண்களை குறித்து இனி யாராவது தவறாக பேசினால் அதை அனுமதிக்க கூடாது. இப்படி தவறாக பேசியதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு சார்பில் கேட்டுக் கொள்கிறேன். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாடு ஆணைய விடுதி மாணவர்களுக்கான தினசரி உணவுப்படி 350 ரூபாயிலிருந்து 450 ரூபாயாக உயர்வு. பள்ளி மாணவர்களுக்கான சீருடை தொகை 15,000 ரூபாயாகவும், கல்லூரி மாணவர்களுக்கான சீருடை தொகை 25,000 உயர்த்தி வழங்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. திருவிக்கிநகர் MLA பல்லவியின் மகனை கொஞ்சி மகிழ்ந்த முதலமைச்சர் விஜய். தமிழ் வெற்றி கொண்டான் என பெயர் சூட்டி வாழ்த்து. மழை நீரில் நனைந்து வீணாகும் நெல் மூட்டைகளை தவிக அரசு பாதுகாக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அனைத்து திறந்தவெளி கொள்முதல் நிலையங்களில் குடோன்கள் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் பேட்டி. அடுத்த கட்ட அரசியல் பயணம் கூட்டணி குறித்து பொதுக்குழு முடிவெடுக்கும் என அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கடல் உணவு சேமிப்பு கிடங்கில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரத்தில் 8 பேர் பலி. பலர் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு வழக்கில் 3 பேர் கைது. தண்டையார்பேட்டை, ராயபுரம், பெருங்குடியைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையில் மாசு கட்டுப்பாடு, உணவு பாதுகாப்பு என பல துறை அதிகாரிகள் ஆய்வு. தொழிற்சாலையில் இருந்த இறால் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துச் சென்று ஆய்வு. உத்தரப்பிரதேசத்தில் பயிற்சி மைய கட்டிட தீ விபத்தில் சிக்கி 15 பேர் பலி. அறைகளில் சிக்கியுள்ள பலரை மீட்க போராடும் தீயணைப்புத் துறையினர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் செயல்படும் தேர்வு மைய பயிற்சி கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து. தீயின் ஆக்ரோஷத்தை தாங்க முடியாமல் கட்டடத்தில் இருந்து குதித்த மாணவர்கள். லக்னோவில் தீ விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 இழப்பீடு தொகை அறிவிப்பு. தீ விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்.
பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயரக சிகிச்சை அளிக்கவும் மருத்துவர்களுக்கு உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதல். பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட 7 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் சாரல் மழை. கோக்கால் செல்லும் பிரதான சாலையின் குறுக்கே மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றதால் பாதசாரிகள் வாகன ஓட்டிகள் அவதி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் கெங்கவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த கனமழை. சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை எண்ணூர் மேம்பாலத்தில் பைக் மோதி பாலத்திலிருந்து கீழே விழுந்த இளைஞர்கள். விபத்தில் கல்லூரி மாணவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்றொருவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. தமிழகத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் எத்தனை? இன்னும் எத்தனை நீதிமன்றங்கள் தேவைப்படும்? தமிழக அரசு உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிக்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. இந்தியாவின் தயாரிப்பாக பிரம்மோஸ், ஆகாஷ்தீர் ஏவுகணைகளை வாங்க ஐக்கிய அரபு அமீரக முடிவு. 2 நாடுகளிடையே விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல். பிரிட்டனில் கடந்த 10 ஆண்டுகளில் 6 பிரதமர்கள் மாற்றம். தேர்தல் தோல்வி, உட்கட்சி பிரச்சனை போன்ற காரணங்களால் அடுத்தடுத்து மாறும் பிரதமர்கள். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்றைய லீக் ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியா மோதல். அதிகாலை 2:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் பிரான்ஸ் ஈராக் அணிகள் பல பரீட்சை. பிரிட்டனின் புதிய பிரதமராக ஆண்டி பெர்ஹம் தேர்வாக அதிக வாய்ப்பு. கெய் ஸ்டார்மர் பதவி விலகியதை அடுத்து தொழிலாளர் கட்சி சார்பில் புதிய பிரதமரை தேர்வு செய்யும் பணி தீவிரம்.